Good morning students. Civics Unit 2 Election, Political Parties and Pressure Groups. So நார்மலா இந்த லெசன் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ தேர்தலுடைய ஹெட் யாராக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்கவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் பார்ட்டி அண்ட் நேஷ்னல் பார்ட்டி. அதாவது பீப்புள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய பெரிய பிரிட்ஜாக இருக்கவங்க தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ எலெக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் எலெக்ஷன், another one is indirect election. Then what are the functions are following, that is in India, pressure groups in India எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணோம், ஐ மீன் எந்த கண்ட்ரிலிருந்து காப்பி பண்ணோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம். ஸோ யூகேலிருந்து தான் எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து நம்ம கொண்டுட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ நம்ம இந்தியா வந்து எப்படி இருக்காங்க, ஸோ எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாட் இஸ் மே சோஷியலிஸ்ட்? சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவமான கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு மிஸ் செக்குலர் அப்படின்னா மதச்சார்பற்ற நாடு. நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். ஸோ டெமோக்ராட்னா மக்களாட்சி நாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா தட் இஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மீன்ஸ் இந்தியா. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, எலெக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது பீப்புள் அவங்களோட லீடரை அவங்களே தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து எலெக்ஷன். ஓகேவா? ஓகே, அதை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னா பை யூசிங் ஓட்டிங் அப்படிங்கிற மூலியமாக தான் அவங்க பீப்புளோடைய லீடர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, எல்லாருமே அந்த லீடர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா, ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா ஸோ ஏஜ் ஆஃப் 18 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே வந்து அவங்களோட லீடர்ஸை அவங்களே ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எலெக்ஷனுடைய கான்செப்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன். An election is a formal decision-making process by which a people chooses an individual to hold public office by voting. ஓகே, எதுக்காக இந்த லீடர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஓட் பண்ணி நமக்கான லீடரை நாமளே தேர்ந்தெடுக்கிறோம். தட் இஸ் கால்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனே நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ஒன்று டைரக்ட் எலெக்ஷனா, இன்னொன்று இன்டைரக்ட் எலெக்ஷனாக வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன் கமிஷனர், அதாவது யார் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற நடத்துகிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம். எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷனை நடத்துகிறாங்க. தேர்தல் ஆணையம் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராருக்கு என்னென்ன டியூட்டி. ஸோ எலெக்ஷன் அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியாவில் சென்ட்ரல் எப்படி ஸ்டேட்டில் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. The electoral system in India has been adapted from the system followed in the United Kingdom. Okay, அப்போ electoral system அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எங்கிருந்து கொண்டு வந்தோம், யுனைடெட் கிங்டம் கண்ட்ரியிலிருந்து கொண்டு வந்தோம். அப்போ நம்ம இந்தியா எப்படி இருக்கு, சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரி சமத்துவம் மதச்சார்பற்ற நாடு மக்களாட்சி நாடு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இந்த வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா அதாவது நம்ம இந்தியா தான். நெக்ஸ்ட் த மாடர்ன் இந்தியா த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜான்வரி 1950. ஸோ அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எப்போ கொண்டுட்டு வந்தாங்கன்னா 26 ஜான்வரி 1949 இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஆனால் நார்மலாக எப்போ இது வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் அமல்படுத்தப்பட்டது, கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா அமல்படுத்தப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜான்வரி 1950. அந்த டேவா நம்ம ரிபப்ளிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போது த மாடர்ன் இந்தியா த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜான்வரி 1950. அமல்படுத்தப்பட்டது 26 ஜான்வரி 1950. இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 26 ஜான் 1949. ஓகே, எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆர்டிக்கல் இருக்கு. பர்டிகுலராக எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் 324 to 329.
ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எதை பற்றி சொல்லுதுன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி சொல்லுது, பர்டிகுலராக எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேவா? டோட்டலாக நமக்கு ஆர்டிக்கல் எத்தனை இருக்குது? 395 ஆர்டிக்கல் இருக்குது. எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது? 104 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது? வி ஹாவ் 8 ஷெடியூல்ஸ். எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 22 பார்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். ஓகே, ஸோ டோட்டலாக வி ஹாவ் 395 ஆர்டிகல்ஸ், 104 amendments, 8 schedules and 22 parts. Okay, so fundamental philosophy was introduced by Jawaharlal Nehru. So ரொம்ப important one mark. Fundamental philosophy was introduced by Jawaharlal Nehru. So next பாருங்க, Article 324 to 329 in part 15 of the Constitution. ஓகே, இந்த பார்ட்ல இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் மட்டும் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா எலெக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 324. ஓகே, ஆர்டிக்கல் 324 of the Indian Constitution provides for the independent election in order to ensure free and fair elections in the country. At present, the commission consists of the Chief Election Commissioner and 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் 15 ஆர்டிக்கல் 324, அதாவது நம்மளுடைய எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர், அதாவது தேர்தல் ஆணையம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னாட்சியான தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னாட்சி, அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னா சுதந்திரமாகவும் இருக்கணும், நியாயமாகவும் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 324 எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா நம்மளோட எலெக்ஷன் வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க நடத்துகிறாங்க. இந்த எலெக்ஷன் எப்படிப்பட்ட எலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஃபேர்னா நியாயமாகவும் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தணும். At present, the commission consists of Chief Election Commissioner and 2 election commissioners. அதாவது 1 Chief Election Commissioner, அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? 2 தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்க. ஓகேவா? 1 Chief Election Commissioner and 2 election commissioners வந்து இந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்றாங்க ப்ராப்பர் மெத்தட்ல. The Parliament may make provisions with respect to all matters relating to the elections to the Parliament, including the preparation of electoral rolls, the delimitations of constituencies and all other matters necessary for securing their due constitutions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ரோல், அதாவது தேர்தல் பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் பட்டியல், எலக்ட்ரல் ரோல் அப்படின்னா தேர்தல் பட்டியலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதியாக வந்து பிரிக்கிறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க, அதான் வந்து டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் எங்கே வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? இது வந்து ஓவரால் இந்தியா. இதுவே வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் நடத்துகிறாங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் வந்து யார் பார்த்துக்கிறாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது மாநில சட்டசபை வந்து அதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரல் ரூல் ப்ளஸ் டீலிமிட்டேஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் வந்து அதுக்கு தனியான பட்டியலில் இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? தொகுதி வாரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? The state legislature can also make provisions with respect to all the matters relating to election to the state legislature, including the preparation of electoral rolls and all other matters necessary for securing their due constitutions. ஓகே, இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க? அவங்களும் அதே மாதிரி எலக்ட்ரல் ரூலையும் சப்மிட் பண்ணுறாங்க, டீலிமிட்டேஷன்ஸையும் சப்மிட் பண்ணுறாங்க. வித் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸாக நடத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் அக்கர் ஆகாமல் ஸோ கரெக்டாக கொண்டுட்டு போகிறது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர். ஸோ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷனை ப்ராப்பராக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? தொகுதி வாரியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரியான தேர்தல் பட்டியலையும் வந்து வெளியிடுறாங்க, பப்ளிசிட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூ யூ நோ. ஸோ டூ யூ நோவில் இருக்கிற எல்லாமே 1 மார்க் கொஷின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிசன்.
குடவோலை வாஸ் சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் ஃபாலோ டியூரிங் த சோலா பீரியட் இன் தமிழ்நாடு. ஓகே, இந்த ஓட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் முன்னாடி எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சோலாஸ் பீரியட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோலாஸ் பீரியட்ல குடவோலை சிஸ்டம் மூலியமா ஓட்டிங் அப்படிங்கிறது சோலாஸ் பீரியட்ல நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சோலாஸ் பீரியட்ல தான் ஓட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுவுமே எப்படி நடைபெற்றுச்சு அப்படின்னா குடவோலை சிஸ்டம் மூலயமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, குடவோலை சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த சோலாஸ் பீரியட் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன் ப்ராசஸஸ். At the national level, the head of the government, the Prime Minister, is elected by members of the Lok Sabha, the lower house of the parliament in India. Okay, so இந்த election process முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பிரசிடென்ட் வந்து லோக்சபால வந்து 2 members நாமினேட் பண்ணுவாரு. அதே ராஜ்யசபால எத்தனை மெம்பர்ஸ் நாமினேட் பண்றது 12 members வந்து நாமினேட் பண்றாங்க. ஓகேவா, டோட்டலி இன் லோக்சபா பிரசிடென்ட் 2 பேரை நாமினேட் பண்றாங்க. ராஜ்யசபால 12 members வந்து நாமினேட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலெக்ஷன் ப்ராசஸ். நேஷனல் லெவல்ல நம்மளுடைய ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரா இருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து யாரால எலெக்ட் பண்றாங்க அப்படின்னா இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. லோயர் ஹவுஸ் அப்படின்னா லோக்சபா, அப்பர் ஹவுஸ் அப்படின்னா ராஜ்யசபா. அதாவது நம்ம பார்லிமெண்ட்ல 2 types ஆஃப் ஹவுசஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோக்சபா. லோக்சபாவை தான் நம்ம லோயர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்றோம். இந்த 2 types ஆஃப் ஹவுசஸ் மெம்பர்ஸ் தான் எங்க இருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு யூ நோ வி செலிப்ரேட் நேஷனல் வோட்டர்ஸ் டே ஆன் 27 January இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் நேஷனல் வோட்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 25th January. நம்ம இந்தியாவில் நேஷனல் வோட்டர்ஸ் டேவை 25th January செலிப்ரேட் பண்றோம். In representative democracy like ours, elections are extremely important. Voting in elections are the best way to make your voice heard. ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிற லீடர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம், நம்மளுடைய ஓட்டிங் மூலியமா தான் வெளிப்படுத்துறோம். அதனால நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஓட்டிங் மூலியமா தேர்ந்தெடுக்கிறோம். எதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய வாய்ஸை வந்து எது மூலியமா தெரியப்படுத்துறோம் அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு நம்ம எது மூலியமா தெரியப்படுத்துறோம்னா த்ரூ த ஓட்டிங். ஓகே, introductions of the nota. ஓகே, நோட்டா அப்படிங்கிறதோடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா அப்ரிவேஷன் none of the above. ஓகே, what is a nota? நோட்டாவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா none of the above. If the people in a democratic country are not willing to elect any candidate, they can vote for the option called nota. அதாவது நம்மளுடைய லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 10 members வந்து அந்த பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த 10 members எனக்கு ஓட் பண்ண இஷ்டம் இல்லை, we are not interested to vote for that particular persons, then we have to move to the nota. ஓகேவா, உங்களுக்கு அங்கே ஸ்லிப்ல இருக்கிற யாருக்குமே எனக்கு ஓட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதுக்கு ஓட் பண்ணலாம்னா நோட்டாக்கு ஓட் பண்ணலாம். நோட்டா அப்படிங்கிறது என்ன அப்ரிவேஷன் அப்படின்னா none of the above. ஸோ இந்த ரூல் எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல் 49O அப்படிங்கிற கான்செப்டை இந்த எலெக்ஷன் ரூலை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. 1961 ஆஃப் இந்தியா டிஸ்கிரைப்ஸ் அஸ் திஸ் ப்ரொசீஜர். ஓகேவா, இந்த எலெக்ஷன் ரூல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1961ல் நம்ம இந்தியாவில் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சு 2014ல் ஜென்ரல் எலெக்ஷனில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எது அப்படின்னா VVPAT அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ VVPAT அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரெயில். VVPAT 2014ல் நம்மளுடைய ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஓட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ நோட்டாவோட கான்செப்ட் என்னவா சொல்றாங்க, ஸோ நமக்கு ஸ்லிப்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து யாரையுமே நான் லீடரா எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது நாம் எதுக்கு ஓட் பண்ணிக்கலாம், நோட்டாக்கு ஓட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நோட்டா அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் none of the above அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ரூல் 49O படி நம்மளுடைய இந்தியாவில் வந்து நோட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொசீஜர் வந்து கொண்டுட்டு வராங்க. பட் ஆனால் 2014ல் ஜென்ரல் எலெக்ஷன்ல தான் வந்து ப்ராப்பரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின், நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுல நம்ம கண்ட்ரி எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 14th பிளேஸ்ல இருக்கும்.
ஓகேவா? நோட்டா அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓவராலில் வந்து பார்க்கும்போது வேர்ல்ட் லெவலில் நம்ம கண்ட்ரி 14th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. Voters verified paper audit trail. These also important 1 mark question. Voters verified paper audit trail VVPAT is the way forward to enhance credibility and transparency of the election process. This system was introduced in the 2014 general election. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விவிபிஏடியும் நோட்டாவும் ஜென்ரல் எலெக்ஷனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்டா வாஸ் first introduced in the general election held in 2014. 2014 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் தான் இந்த நோட்டாவும் விவிபிஏடி அப்படிங்கிற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இஸ் த 14th country in the world to introduce நோட்டா. வேர்ல்ட் லெவலில் நோட்டா அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுல நம்ம இந்தியா 14th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. Okay, elections are classified into 2 types. First one is direct election, another one is indirect elections. Okay, direct elections. So direct election மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டிங் வந்து டைரக்டா கொடுத்து நம்ம லீடர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்றோம், தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? அப்போ people directly vote for the candidate in their fray and their representative. The following are examples of direct elections in which people over the age of 18 years participate in the electoral process by casting their votes. So நம்மளுடைய voting வந்து எவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னா 18 years. ஓகேவா? 18 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாருமே வந்து ஓட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவை கேண்டிடேட்ஸ் யாரா இருக்கணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து நாம டைரக்டா ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கலாம். தட் இஸ் கால்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் in which the member of the parliament are elected. ஓகே, நம்ம யாரெல்லாம் வந்து டைரக்டா எலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ். ஸோ பார்லிமெண்ட்ல ஆல்ரெடி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்காங்கன்னு சொல்றேன், 2 types ஆஃப் ஹவுசஸ். ஸோ அதில் லோக்சபா மெம்பர்ஸை யார் எலெக்ட் பண்றோம், நம்ம பீப்புள் வந்து டைரக்டா ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறவங்க தான் வந்து லோக்சபால இருக்காங்க. ஐ மீன் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோயர் ஹவுஸ். Elections of the state legislative assembly in which the members of legislative assemblies are elected. So நம்ம யாரை எலெக்ட் பண்றோம் அப்படின்னா election of the state legislative assembly, சட்டமன்ற தேர்தல். ஓகேவா? எம்பி வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? லோக்சபால வந்து எம்பி வந்து என்ன பண்றோம், எலெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவை சூஸ் ஆவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்னிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எலெக்ஷன்ஸ் டு த லோக்கல் கவர்னிங் பாடிஸ் தட் இஸ் சச் அஸ் வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் பை த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. லோக்கல் கவர்னிங் பாடிஸ்னா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதாவது உள்ளாட்சி மன்றம், பேரூராட்சி, மாநகராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், லோக்கல் கவர்னிங் பாடிஸ். ஸோ இங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்றோம், கேண்டிடேட்ஸ் எல்லாம் டைரக்டா ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம். டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலியமா தேர்ந்தெடுக்கிறவங்க யாராரு அப்படின்னா லோக்சபால எம்பி வந்து எலெக்ட் ஆவாங்க, சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ வந்து சூஸ் பண்றோம். அதே மாதிரி லோக்கல் கவர்னிங் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க, டவுன் பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸ், இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ், அதாவது டைரக்டா வந்து பீப்புள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரிட்ஸ் as the voters elect their representatives directly. Direct elections are considered to be more democratic method of elections. ஓகே, எலெக்ஷன் அப்படின்னாவே என்னது, பீப்புள் யார் வந்து அவங்களுக்கான லீடரா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்டை டைரக்டா ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்க. திட் இஸ் கால்ட், அவங்க மனசுல என்ன இருக்கோ அது மூலியமா கொண்டுட்டு வரவங்க தான் வந்து அங்க ரெப்ரசன்டேட்டிவா வராங்க. தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ். It educates people regarding the government activities and helps in choosing the appropriate candidates. Also, it encourages people to play an active role in politics. So, அதாவது நம்மளுடைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, செக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எது மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுடைய ஓட்டிங் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுல யார் வந்து கேண்டிடேட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் செகண்ட் மெரிட்ஸ். It empowers people and makes the rules accountable for their actions. So இது அந்த மெரிட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லோ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பீப்புள் எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஓட்டிங் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிமெரிட்ஸ் இன் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா, டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதிகப்படியான செலவு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லிட்ரேட் voters sometimes gets misguided by false propaganda campaigning based on the caste, religion and various other sectarian considerations pose serious challenges. ஓகே, இது வந்து ரொம்ப செலவாகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்டா இருந்தாலும், செகண்ட் அவங்க என்ன பாயிண்ட்டை கொண்டுட்டு வராங்கன்னா, படிக்காதவங்க லிட்ரேட் voters என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பீப்புள்ஸ் ஸோ அவங்களுடைய ஓட்டிங்கை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேம்பெயினிங் அப்படின்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது காஸ்ட் வைஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பிரச்சாரம் மூலியமா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிமெரிட்ஸாவும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல சொல்றாங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன்ஸோடைய டிமெரிட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகும்போது ஸோ அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இலிட்ரேட் voters அப்படிங்கும்போது படிக்காதவங்களுடைய ஓட் வந்து நம்ம எடுத்து இன்னொருத்தங்க வந்து ஓட் பண்றது, இந்த மாதிரியான மிஸ்கைடன்ஸ் எல்லாமே வந்து ஏற்படுறதுனால டைரக்ட் எலெக்ஷன்ஸோடைய டிமெரிட்ஸாக அது கொண்டுட்டு வராங்க. ஓகே, சின்ஸ் கண்டக்டிங் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இஸ் a massive exercise, ensuring free and fair elections at every polling stations is a major challenge to the election commissioner. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸோ போலீஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து என்ன பண்றாங்க, அங்க எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் அக்கர் ஆகாம ரொம்ப ப்ரொடெக்டிவா கொண்டுட்டு போறது வந்து எலெக்ஷன் கமிஷன். ஏன் அப்படின்னா, நம்ம டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, என்ஷூரிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், நம்ம சுதந்திரமாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டுட்டு போறதா வந்து போலிங் சிஸ்டம். போலிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஓட் போற இடம், அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கலவரமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் அக்கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி போலீஸ் மூலியமா பீப்புள்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஓகேவா, இந்த ஓட்டிங்ல எந்த ஒரு மிஸ்கைடன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. These are instances of some political candidate influence the voters through payments in the form of cash and goods or services. So வேற என்ன டிமெரிட்ஸா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஓட்டர்ஸ் வந்து எப்படி காசு கொடுத்து வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஓட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க, காசு கொடுத்து அவங்களுக்கான ஓட்டிங் வந்து வாங்கிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போலிங் சிஸ்டம்லேயும் வந்து நிறைய கலவரம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலெக்ஷன் கமிஷன் நிறைய போலீஸ் வந்து அங்கே கொண்டுட்டு வந்து செக்யூர்டாகவும் கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா, தீஸ் ஆர் ஆல் த டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின் சம்டைம்ஸ் ரிசல்ட் இன் வயலன்ஸ், tension, law and order problems and affects the day-to-day life of the people. அதாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அவங்க வரும்போது நிறைய கூட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேர்த்துக்கான ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, நிறைய ப்ராப்ளம் அக்கர் ஆகுது. அதே மாதிரி டிராஃபிக் அதிகமாகுது, நிறைய டென்ஷன், வயலன்ஸ், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அது வந்து இது எல்லாம் வந்து பார்க்கும்போது டே டு டே லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்கன்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிமெரிட்ஸ் ஆர் ஃபேஸ்ட் இன் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஓகே, இது இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இன்டைரக்ட் எலெக்ஷன்ல என்ன கொண்டு வராங்கன்னா, voters elect their representative who in turn elect their representatives. This method of elections is followed for the election of president of India. ஓகே, இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கன்னா, ஸோ நாம் வந்து நம்மளுடைய லீடர்ஸா வந்து தேர்ந்தெடுத்திருப்போம். ஓகேவா, அவங்க பார்லிமெண்ட்ல போய் சூஸ் பண்றாங்க. ஓகேவா, நாம யாரை வந்து லீடரா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாம நினைச்சு சொல்றோமோ, அதை நாம தேர்ந்தெடுத்த லீடர்ஸ் போய் பார்லிமெண்ட்ல ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இன்டைரக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை சூஸ் பண்றாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா யாரை சூஸ் பண்றாங்க, பிரசிடென்ட்டை சூஸ் பண்றாங்க. ஸோ இதோட மெயின் மெரிட்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பென்சிவ், அதாவது அதிகப்படியான மணி அப்படிங்கிறது
செலவாகாதுன்னு சொல்றோம். இட் இஸ் மோர் சூட்டட் டு எலெக்ஷன்ஸ் இன் லார்ஜ் கண்ட்ரி. பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் இது வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் அப்படிங்கும் போது they are go for indirect elections. Okay, what are the demerits have faced in indirect elections அப்படின்னா if the number of voters is very small, there exists the possibility of corruption, bribery, horse trading and the unfair activities. ஓகே, ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலியமா என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பா கரப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ நாம் வந்து ஒருத்தங்களை வந்து நினைச்சு சொல்லியிருப்போம் இவங்களுக்கு வந்து நீங்க ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. பட் ஆனா அங்க போய் அவங்க யாருக்கு ஓட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமானா கிடையாது. அப்ப அந்த இடத்துல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிமெரிட்ஸா சொல்றோம். ஸோ நம்மளோட நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து ஓட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பீப்புள்ஸ் சொன்ன கேண்டிடேட்டை தான் வந்து அவங்க போய் ஓட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. It is less democratic because people do not have direct opportunity to elect, but they instead to do it through their representative. So this may not reflect the true will of the people. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ட்ட நாம் யார் வரணும்னு சொல்கிறோமோ அவங்க நேமை சொல்கிறோம். பட் இதே போய் அந்த இடத்துல அவங்க ஓட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அஷூரன்ஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால நம்ம என்ன சொல்கிறோம் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறோடைய டிமெரிட்ஸ் அதெல்லாம் கொண்டுட்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Okay, next one is do you know how is the president of India elected? நம்மளுடைய இந்தியாவோட பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா the president of India is elected by the members of the electoral college of consisting of the elected members of both house of the parliament. Okay, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம பார்லிமெண்ட்ல we have two types of houses. The first one is Lok Sabha and another one is Rajya Sabha. Lok Sabha and Rajya Sabha, lower house and upper house. ஸோ அப்போ பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும்போது பார்லிமெண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட்டை ஓட் பண்ணலாம் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பரும் லோக்சபா மெம்பரும் வந்து பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கலாம். The elected members of the legislative assemblies of the states and union territories in India, அதாவது தேர்தல் குழுன்னு சொல்றாங்க. த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸும் இருக்காங்க. அதே மாதிரி ஆல் த ஸ்டேட்ஸோடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்தது என்ன பண்றாங்க பிரசிடென்ட்டுக்கு வந்து ஓட் பண்றாங்க. பட் யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஓட் பண்ண முடியாது அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய either house of the parliament, the members nominated to either house of the parliament or the legislative assembly of the states are not eligible to be included in the electoral college. So இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ பிரசிடென்ட் வந்து சில மெம்பர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம லோக்சபால வந்து 2 பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபா 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சன்ஸ் கண்டிப்பா வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்றதுக்கான ஓட்டிங்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்கள தேர்ந்தெடுத்ததே பிரசிடென்ட், அவங்கள வந்து அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அகைன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம பார்லிமெண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். வி ஹேவ் டூயல் பார்ட்டி சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம். ஓகே, ஸோ டுடே வாட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் that is electoral system in India. So electoral system in India என்னன்னா பார்த்தோம்னா எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கறது எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நடத்துனாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரல் ரோல் தேர்தல் பட்டியலையும் டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா தொகுதி வாரியா இருக்கக்கூடிய எல்லா ஸ்லிப்பிங் கொண்டுட்டு போய் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்றாங்க. இதே வந்து ஸ்டேட் லெவலில் பார்க்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து இந்த மாநில சட்டசபை அப்படிங்கிறவங்க இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிற பெரிய கான்செப்டே நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் யூகேல இருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்தியா அப்படிங்கும்போது என்னன்னு சொல்றோம், நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஒன்று வந்து டைரக்ட் எலெக்ஷன், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இந்த டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கு, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு பார்த்தோம். இன்டைரக்ட் எலெக்ஷன்ல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் குடவாளி சிஸ்டம் அப்படிங்கிறத சோலாஸ் பீரியட்ல கொண்டுட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2014ல ஜெனரல் எலெக்ஷன்ல நோட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் நன் ஆஃப் தி எபோ அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் வந்து நம்ம இந்தியால 2014 ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே, வாட் இஸ் த அப்ரிவேஷன்ஸ் ஆஃப் VVPAT? Voters Verified Paper Audit Trial. Okay students, next class we have discussed about the political parties and functions of state party and national party and the pressure groups in India. Okay students, thank you.